அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாக போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் வந்துருவாரு. அதாவது பாகியாதிபதியாகவும் 12ஆம் ஸ்தானாதிபதியாகவும் இந்த குரு பகவான் நமக்கு ரோலை பிளே பண்ணுவாரு. இந்த குரு 4ஆம் இடத்துல உச்சமாகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா அது ஃபேவர் தான். நமக்கு நிறைய சுப மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தும். இதுல நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய பார்வை சனி பகவான் மேல இருக்கும். 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும் விரய சனி நடந்துட்டு இருக்கு. குரு பார்வை விரயஸ்தானத்துல பதிந்து சனி பகவான சுபத்துவப்படுத்துவார் இந்த குரு. எனவே 7.5 சனியுடைய தாக்கங்கள் கம்ப்ளீட்டா நம்மளோட நட்சத்திரத்துக்கு குறைய போகுது. அது நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அதே போல லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு டெஃபினட்டா நீங்க நீண்ட நாளா ஆசைப்படுற விஷயத்த உங்ககிட்ட கொண்டு சேர்த்து. தடைகள் இல்ல, முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு. எடுக்கிற முடிவுகள் முயற்சிகள் அற்புதமான வெற்றியை கொடுக்குது. நினைக்கிறத நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியுது. லாபம் அதிகரிக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற ஆரம்பிக்குது. தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. இப்படி நிறைய அட்டகாசமான நற்பலன்களை இந்த குரு பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கலாம். நான் அதை டீப் அண்ட் கிளியரா செக்மெண்ட் வைஸா டாபிக் வைஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். நான் A to Z எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கேன். இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸா பிரிச்சு உங்களுக்கு டைம் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த டாபிக்கை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ரிசர்ச் பண்றது ஃபேமிலி. குடும்ப வாழ்க்கையை இந்த குரு பயிற்சியில் நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனியுடைய பார்வை மட்டும்தான் இருக்கு. சனியே இப்ப குருவுடைய கண்ட்ரோல்ல வராரு. இருந்தாலும் சனி பார்வை அந்த அளவுக்கு நல்லது இல்ல. சனி பார்க்க அந்த இடம் சர்வநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறது கொஞ்சம் குற்றம் தான். அந்த குரு பயிற்சியில கொஞ்சம் டஃபா பாக்குறது ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபேமிலி லைஃப் மட்டும்தான். குடும்பத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். ஃபேமிலியில கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும். குடும்பத்துல தேவைகள் அதிகமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுடைய பேச்சை சற்று கேட்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு செய்வாங்க. ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க, ஒருத்தவங்க காலை பிடிச்சி இழுப்பாங்க, ஒருத்தவங்க தலையை பிடிச்சி இழுப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு விதமா செயல்படுவாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் தலைவலியா இருக்கும். அது ஒரே ஒரு விஷயம் நான் சின்ன மைனஸா பாக்குறேன். எனவே ஃபேமிலியில கொஞ்சம் சகிப்புத்தன்மை, அனுசரித்து செல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை அதை கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சுல ரொம்ப நிதானமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாச்சும் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. பேசக்கூடாத பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் இந்த நேரத்துல எந்த விதத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சு தரேன், இதை உங்களுக்கு நான் பண்ணி தரேன், உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நம்பிக்கைகள் கொடுக்காதீங்க. உங்களால முடிஞ்சா அந்த ஸ்பாட்ல பண்ணுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல குடும்பத்துல அதிகமான வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில வாக்குவாதங்களை தவிர்த்து எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து எல்லாருடைய ஆலோசனைகளையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுறது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில நான் பாக்குற ஒரு சின்ன மைனஸ் ஃபேமிலி லைஃப் மட்டும்தான். குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கவலை இருக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷனை பத்தி ஒரே யோசனையா போகும். அது ஒரே ஒரு மைனஸ் மட்டும் நான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். கொஞ்சம் ஃபேமிலியில மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும். நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் அந்த அளவுக்கு பெருசா பெஸ்டா கிடைக்காது. அது ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எனவே குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது ரொம்ப நல்லது.
அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நிச்சயமாக உத்தியோகத்துல அற்புதமான உயர்வு உண்டு. ஏன்னா ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு, அதுவும் உச்ச குரு பார்க்கிறாரு, பாக்கியாதிபதி உச்சமாகிறாரு. ஆகவே இது ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் உங்களோட உத்தியோகத்துக்கு. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் ஏதாச்சும் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உறுதியாக ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைச்சிடும். நிறைய பேர் ப்ரமோஷன் ஆவாங்க. பார்த்துட்டு இருக்க வேலையில இருந்து கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்க்கு மாற்றம் அடைவாங்க. நீண்ட நாளா போராடிட்டு இருக்க ஒரு வேலை இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஒரு திருப்தி இல்ல, அந்த வேலையை நான் மாற்றம் செய்யலாமா, தாராளமா பண்ணலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் நிகழும், உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும், உங்களுடைய வருமானம் உயரும். எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில எந்த குறையுமே இல்லை. வேலை பார்த்துட்ட இடத்துல இருந்த அந்த பிரஷரான அமைப்பெல்லாம் குறையும். பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதங்கள், குழப்பங்கள் எல்லாம் சரியாகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுது. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில அற்புதமான உயர்வு உண்டு. ரொம்ப நாளா வேலை இல்லாம, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேலை வாய்ப்புக்கு அப்படின்னாக்கா இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலை கிடைச்சிடும். உங்களுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வேலை இந்த நேரத்துல கிடைச்சிடும். சூப்பர் பாசிட்டிவா இருக்கு நேரம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. அற்புதமா நகர்த்தலாம். இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி செயல்படுறது ஒரு அற்புதமான உயர்வு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்து தொழில் சார்ந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா தொழில் தொடங்கலாங்கிற சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ வரும். புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீட கொஞ்சம் அதிகமா போட்டு மாட்டிக்க வேண்டாம். அது ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட உழைப்பை நீங்க அதிகமா கொடுக்கறதுக்கு தயாராகணும். நீ என்ன தொழில் செய்தாலுமே அந்த ஸ்பாட்ல நீங்க இருக்கணும். ஆள் போட்டு நான் ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன், நான் வேலைக்கு போலான் இருக்கேன், ஒரு ஆள் போட்டு ஒரு தொழில் தொடங்கலான், அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்பாட்ல நீங்க இருக்கணும், நீங்க இறங்கி வேலை பார்க்கணும். அப்படி பண்ணா அந்த தொழில் நிச்சயமாக வெற்றி அடைய ஆரம்பிக்கும். எனவே தொழில் தொடங்க நேரம் நல்லா இருக்கு. பெரிய முதலீடு பண்றதுக்கு தான் நேரம் சரியில்லை. பெருசா முதலீடு பண்ண போறீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தசாபுக்தி எல்லாம் ஃபேவரா இருக்கா, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு, அந்த கிரகத்துடைய தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மலா லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நேரம் ஃபேவரா இருக்கு, தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்னதா முதலீடு பண்ணி உங்களோட உழைப்பை நீங்க அதிகமா கொடுக்குற பட்சத்துல உறுதியாக அற்புதமான வெற்றிகளை இந்த குரு பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே தொழில் சார்ந்த விஷயமும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா உங்களுக்கு குறையா இல்ல. ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் வார்னிங் கொடுக்குறேன். லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க தொழில ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க உழைப்பு அதிகமா கொடுங்க, உறுதியான வெற்றி நிச்சயமாக உண்டு. கடந்த காலகட்டங்கள்ல ஏதாச்சும் தொழில் தொடங்கி அது நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னா இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொழில் ரீதியா இருந்த சிரம அமைப்புகள்லாம் இப்போ ஒதுக்கி இருக்காது. ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம். ஒரு சிலருக்கு தொழில இடமாற்றம் நிகழும். இப்போ நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க இடத்திலேயே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு தொழில அற்புதமான மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக நிகழ ஆரம்பிக்கும். தொழில இடமாற்றம் பண்ணலான்னு ஐடியா பண்றேன், அது சாதகமான எனக்கு அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமா செய்யலாம். ரொம்ப சாதகமா அமையும் உங்களுக்கு. ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உறுதியா தொழில் ரீதியா அற்புதமான வளர்ச்சிகள் உண்டு. எனவே தொழில், உத்தியோகம் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் ரொம்ப ஃபேவரா தான் பாக்குறேன். இதுவும் பெரிய அளவுல குழப்பமாவோ குற்றமாவோ இல்லை. அடுத்தது பொருளாதாரம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குரு பார்வையில் அந்த சனி வந்துடுறாரு. லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு அதுவும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. உடைய பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். உடைய பொருளாதாரத்துல இருந்த தடை, தாமதம், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் சரியாகுது. தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கும். உடைய ஆசைகள், எண்ணங்கள் இது எல்லாத்தையும் அற்புதமா பூர்த்தி செய்யறது தேவையான வருமானம் உங்களுக்கு கிடைச்சிடும். பொருளாதார ரீதியா அற்புதமான அபிவிருத்தி நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள்லாம் குறையும். மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தண்ட விரைய செலவுகள்லாம் கம்ப்ளீட்டா குறையும். இப்போ நீங்க செய்யற செலவு அர்த்தமுள்ள சுபவிரய செலவுகளா இருக்கும். மகிழ்ச்சி செலவுகள் நிறைய செய்வீங்க. குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுபவிரய செலவுகள்லாம் உறுதியா இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த வகையில சுபவிரய செலவு அதிகமா இருக்கும். நிறைய பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. வீடு கட்ட ஸ்டார்ட்
பண்ணுவாங்க. புதுசா கட்டின வீட்டை வாங்குவாங்க. நிலபுலங்கள் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்கள்ல அற்புதமா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியாக அற்புதமான மேன்மையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா வாரி வழங்கும். நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாகனம் இது வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. எனவே நிலபுலங்கள் வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் இதெல்லாம் அற்புதமா வாங்கலாம். இதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. தாராளமா உங்களுடைய முயற்சிகளை செய்யலாம். ஒரு சாதகமான வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே பொருளாதார மேன்மை நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பார்க்கிறேன். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக லாபங்களும் படிப்படியாக பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காதல் வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல இருக்கிற கேது மாறி குழப்பமா எடுத்துட்டு போகுது. காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, காதல் வாழ்க்கை நமக்கு சாதகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமா போயிட்டு இருக்கு. நிறைய செல்ஃப் டவுட் இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் இருக்கணும். காதல் உறவு பெருசா மன மகிழ்ச்சியை கொடுக்காது, ஒரு இனிமையை கொடுக்காது. ஒரு மாதிரி மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் மாத்தி மாத்தி உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அழுத்தமான ஒரு மனநிலையை டெஃபினட்டா காதல் உறவு கொடுக்கும். எனவே இந்த நேரத்துல காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவசர முடிவு அவசர மாற்றங்கள் இந்த நேரத்துல எடுக்கக்கூடாது. இந்த நேரத்துல காதல் உறவுக்கு ஃபேமிலில இருந்து கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் வரும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. காதல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடிக்கடி பார்ட்னர் கூட வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி காதல் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இந்த நேரத்துல உடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை. அவசர முடிவு அவசர மாற்றம் கோப உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பிரஷரை மைண்ட்ல போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. அடுத்து திருமண முயற்சிக்கு இந்த நேரம் ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே திருமண முயற்சிகளை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சுபவிரய செலவு நிறைய உண்டு. எனவே இந்த காலகட்டம் திருமண முயற்சிக்கு ஃபேவரா தான் இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் மைனஸா பாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமண முயற்சிக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் அந்த அளவுக்கு பெருசா கிடைக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா போகும். ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி உங்களை குழப்புவாங்க. எல்லாம் கைக்கூடி வரும். ஆனா ஃபேமிலியில பார்த்தோன்னா ஆளாளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். எனவே அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிக்காது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இப்படி கொஞ்சம் முரண்பாடா போகும். அது அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி திருமண முயற்சிகளை செய்யறதுக்கு சாதகமா தான் இருக்கு. எதுவும் பெருசா தடையாலாம் தெரியல. அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படலை. எனவே மன வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி ஆனந்தம் திருப்தி இதெல்லாம் அற்புதமா உண்டு. எதுவும் பெருசா குற்றமாலாம் இல்ல. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பெருசா குற்றம்லாம் இல்ல. கொஞ்சம் பிரிவினைகளை கொடுக்கும். கொஞ்சம் ரெண்டு பேரையும் பிரிச்சு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லிட்டு உங்களை ஒரு திசையிலையும் உங்க பார்ட்னரை ஒரு திசையிலையும் வைக்கும். அந்த ஒரே விஷயம் மட்டும்தான். வேற எதுவும் பெருசாலாம் குழப்பமாலாம் இல்ல. மேலும் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். ஸோ உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையாலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களாலேயோ ஏற்பட்ட அந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த நேரம் மன வாழ்க்கைக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. எதுவும் பெருசா குற்றமாகவோ குறையாகவோ இல்லை. மன வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த அதிகப்படியான மன அழுத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. காதல் உறவு சார்ந்த விஷயத்துல மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு மாதிரி புத்திர பாகியத்துல கொஞ்சம் தாமத அமைப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். இருப்பினும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா புத்திர காரகனாகிய குரு உச்சமாயிடுறாரு. எனவே புத்திர பாகியத்துக்கு முயற்சி செஞ்சா இப்போ சுப செய்தி உறுதியா உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், சுபவிரய செலவு இருக்கும். மேலும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளா தடைப்பட்டு போனவங்களுக்கு இப்ப சுப செய்தி கிடைச்சிடும். முயற்சி செய்யலாம். புத்திரகாரகன் குரு உச்சமாகிறாரு. எனவே இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது நிச்சயமாக சுப செய்தி உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே புத்திர பாகியத்துல ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப செய்திகளை நீங்க நிச்சயமா அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இப்போ நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை நிறைய வந்துடும். பிள்ளைகள் பற்றிய சிந்தனை, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை,
மேலும் பிள்ளைகளோட அந்த உறவு நிலையிலும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். ஒரு சிலர் பிள்ளைகளை பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் கவலை, குழப்பம் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு நிறைய சுபவிரை செலவு இருக்கும். ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு ஒரு திருமண விசேஷம் அல்லது அவர்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல ஏதாச்சும் சுப விசேஷங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா அதை செயல்படுத்தலாம். ரொம்ப நாளா தடைபட்டு போன இந்த சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபேவரா பார்க்குறேன். இருப்பினும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் பிள்ளைகளை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது பிள்ளைகளுடைய கல்வி நிமித்தமா அவங்க ஏதாச்சும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப பசங்க கூடவே நீங்க இருக்கீங்க அப்படின்னா பிள்ளைகளால கொஞ்சம் மன அழுத்தம் மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பராமரிப்பு தேவை, கவனம் தேவை, சகிப்புத்தன்மை தேவை. இப்போ பிள்ளைகள் உங்க கூடவே இருக்காங்கனாக்கா வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அவர்களோடு அனுசரித்து போறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய விரைய செலவு இருக்கு பிள்ளைகளால. ஆனா அது சுப விரைய செலவா இருக்கும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாளா நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட சுப விஷயங்கள்லாம் இப்ப தடை இல்லாம நடக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரா பாக்குறேன். இருப்பினும் இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு 4ஆம் இடத்துல தான் உச்சமாகிறாரு. பாகியாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறது ஒரு வகையில நல்லது. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாமே சரியாயிடும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கல்வியில முன்னேற்றம் உண்டு. மேலும் கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்ப மனநிலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா இப்போ கல்வி நிமித்தமா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி பயணிப்பாங்க. இப்போ ஃபேமிலி கூட இருக்க முடியாது. வெளியில உங்களை இடமாற்றம் செய்ய வைக்கும். வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்புகள் அற்புதமா கிடைச்சிடும். அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா 8-12 சுபத்துவம் ஆகுது. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்த்துடுறாரு. எனவே வெளிநாடு அற்புதமா வரும். வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அந்த முயற்சியை செய்யலாம். அதுல அற்புதமான வெற்றிகள் உண்டு. அதே போல ரொம்ப நாளா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துல படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகள் இப்போ ஃபேமிலியோட கன்ஜெக்ஷன் ஆவாங்க. அதாவது வெளியில இருக்கிறவங்க இப்ப சொந்த ஊரு சொந்த மாநிலம் சொந்த நாட்டுக்கு வருவாங்க. அதே போல இங்க இருக்கிறவங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களுக்கு பயிற்சி ஆவாங்க. இடமாற்றம் உறுதியாக உண்டு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் நான் சாதகமா தான் பாக்குறேன். புதிய அனுபவங்கள் புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அற்புதமா கிடைக்குது. 7.5 சனி நடக்குதுலாம் கவலைப்படலாம் வேண்டாம். நிறைய புது அனுபவங்கள்லாம் அற்புதமா கிடைக்கும். எனவே ஒரு சில இடமாற்றத்திற்கு பிறகு அற்புதமான வளர்ச்சியும் அற்புதமான முன்னேற்றத்தையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பரிசாக கொடுக்கும். மேலும் கல்வி ரீதியா எந்த தொய்வு நிலையும் இல்ல, தடை அமைப்பும் இல்ல, வருத்த அமைப்பும் இல்ல. கல்வி ரீதியா அற்புதமான உயர்வும் பாராட்டுதலும் அங்கீகாரமும் உங்களுக்கு அற்புதமா கிடைக்குது. நீங்க போற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம், நீங்க எடுக்கிற அந்த முயற்சிக்கான பாராட்டுதல் இதெல்லாம் அற்புதமா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுல எந்த குறையும் இல்லை. எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் நான் ஃபேவரா தான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். இந்த குரு பயிற்சியில நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறது என்ன அப்படின்னா ஹெல்த் தான். ரொம்ப நாளா தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப தேக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். மருத்துவ செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். தேக ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். நல்ல சுறுசுறுப்பா ஆவீங்க. உடல் சோர்வுகள் நீங்கும். உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். தேக ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு நிவர்த்தி அற்புதமா கிடைச்சிடும். எனவே நீங்க செய்யக்கூடிய இந்த வேலைக்கு, நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய வேலைக்கு உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்கும். உங்களுடைய மனம் உற்சாகம் அடையும். எனவே உடல் மனம் இதுல இருந்த சோர்வு அமைப்புகள் அற்புதமா நீங்குது. எனவே தேக ஆரோக்கியம் மேம்படுது. தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. அதையும் நான் உங்களுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஹெல்த் ரீதியாவும் எந்த தொய்வு நிலையும் இல்லை. இந்த நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கணும். 5ஆம் இடத்துல கேது. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான மனநிலை இருக்காது. எதையாச்சும் யோசிச்சுட்டே உட்காந்துருப்போம். என்ஜாய் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா மைண்ட் ஃபியூச்சர் நோக்கி இருக்கும். அல்லது நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்பட்டு இருப்போம். எனவே மனக்கவலைகள் சற்று அதிகமா இருக்கும். உங்க மைண்டை பிரசன்ட்ல வைங்க. ஃபியூச்சருக்கும் போக வேண்டாம், பாஸ்டுக்கும் போக வேண்டாம். மைண்டை பிரசன்ட்ல வைங்க. அந்தந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க.
தேவையில்லாம யோசிச்சு உங்களை நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்காதீங்க. ஸோ மைண்டை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. அது ஒரே ஒரு ரெமெடி தான். நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. தினமும் காலையில ஒரு 1/2 மணி நேரம் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அது நல்ல ரிலீஃப்மெண்ட்டை உங்க மைண்டுக்கு கொடுக்கும். எனவே மன ஆரோக்கியத்தை சற்று பராமரிக்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. நான் வீடியோட எண்ட்ல சில பரிகாரங்கள் சொல்றேன், அதையும் நீங்க கடைபிடிங்க. நிச்சயமா அந்த குரு பயிற்சியில நல்ல மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த குரு பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு 4ஆம் இடத்துல உச்சமாகிறது அசையும் அசையா சொத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தாயாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தாய் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல தாயாருக்கு ஒரு சில சுபவிரை செலவுகள் இருக்கும். ஆனால் அது சுபவிரை செலவுகளா இருக்கும். தாயாருக்கு நீங்க நீண்ட நாளா வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்த இந்த நேரத்தில் வாங்கி கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல. எனவே வெளியூர் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிரும். வெளிநாடு போய் வேலை பார்க்கறவங்க, வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு. தாராளமா முயற்சி பண்ணலாம். அதே போல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். எப்பயோ நீங்க கட்டி வச்ச பணம் இப்ப கிளைம் ஆகும். திடீர்னு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். எல்ஐசி ஏதாச்சும் போட்டிருக்கீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த எல்ஐசி பணம்லாம் இப்ப கிளைம் ஆக ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த அற்புத மாற்றங்கள்லாம் நிகழும். எனவே திடீர் வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படுது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இப்ப அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே போல குருவுடைய பார்வை ஜீவன ஸ்தானத்துல இருக்கு. நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புதுசா கோவில் ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க. சோ அதெல்லாம் நான் ஒரு ஃபேவரா பாக்குறேன். மேலும் இந்த நேரத்துல 12ஆம் இடத்துல குரு பார்வை. நிறைய பிரயாணங்கள் இருக்கும். இடமாற்றம் உறுதியா நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பயணம் பண்ணுவீங்க. தொடர்ச்சியா இடமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மருத்துவ செலவுகள்லாம் குறையுது. சுபவிரய செலவுகள் அதிகரிக்குது. அயன சயன போஜனம், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நிம்மதியான ஒரு மனநிலை, அதை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துரும். நல்ல தூக்கம் வரும், நல்லா சாப்பிட முடியும். கால் பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் பிரச்சனைகள் இருக்கு, அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். ஆன்மீக யாத்திரை செய்யறதுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். எனவே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எதுவும் குறையாலாம் இல்லை. ஃபேமிலியில மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பிள்ளைகள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி இந்த நேரம் மற்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் கொண்டு போகுது. எதுவும் குறையாலாம் தெரியல. அடுத்தது இந்த குரு பயிற்சியை மேலும் செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு ஆன்மீக ரீதியா என்ன பரிகாரம் செய்யலாம், மேலும் பிராக்டிக்கலா வேற என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது முயற்சி பண்ணுங்க. பஞ்சம கேது குலதெய்வ வழிபாட்டை தடை பண்ணும். ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு முறை குலதெய்வத்தை நேர்ல போய் வணங்கி முடிந்தா அபிஷேகம் பண்ணுங்க அல்லது அர்ச்சனை பண்ணுங்க. தீபம் ஏற்றி மனமுருகி அங்க வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சு வர்றது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. அதற்கு அடுத்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமையில ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் அங்க அமர்ந்து பிரார்த்தனை செய்யணும். கோவில்லாம் சுத்தி வலம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அந்த கோவிலுக்குள்ளேயே அமர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. ஆலங்குடி குருஸ்தலம் ஜூன் மாதத்துக்கு பிறகு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நீங்க ரொம்ப லாங்ல இருக்கீங்க, ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போறதுக்கு முடியாது, குலதெய்வத்துக்கு போய் நேர்ல பாக்குறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவனாலயம் போய்க்குங்க. ரொம்ப பழமையான சிவனாலயமா இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சிவனாலயம் போயிட்டு வியாழக்கிழமையில போய் அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. அந்த தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமையில போய் மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. மேலும் அதே சிவனாலயத்துல நவகிரக வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இதை வியாழக்கிழமையில நீங்க தொடர்ச்சியா செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கிற தடை, தாமதம், பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்க மெயினா பண்ணுங்க. அதே போல ஃபேமிலி ரீதியா ரொம்ப சிக்கலா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துல கொஞ்சம் பாரம் அதிகமா இருக்கு, குழப்பங்கள், வாக்குவாதங்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா சனிக்கிழமையில மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சனிக்கிழமை கம்ப்ளீட்டா அந்த டேல காலையில ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 மணி வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது. மௌன விரதம் இருங்க. 6 மணிக்கு மேல விளக்கேற்றி உங்களுடைய பூஜா ரூம்ல இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அந்த டே ஃபுல்லாவுமே பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. மௌன விரதம் சனிக்கிழமையில கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல சனிக்கிழமையில வீட்லயே நீங்க எல் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. உடைய பூஜை ரூம்ல நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி
உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்தவர்கள் சனிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை கொடுக்கும், மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம். அடுத்து பிராக்டிக்கலா நம்ம என்னென்னலாம் பண்ணணும். ஆன்மீகம்ங்கிறது நம்பிக்கையை சார்ந்தது. அடுத்து நம்ம பிசிக்கலா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, துளசி செடி இல்லைன்னா வீட்டில் ஒரு துளசி செடி முதல்ல ஒன்று வாங்கி வைங்க. தினமும் காலையில பிரஷ்லாம் பண்ணிட்டு அந்த துளசி இலை வெறும் வாயிலேயே போட்டு மென்னலாம், ஒரு 5 இலை பறிச்சு நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அதை தீர்த்த மாதிரி பண்ணி அந்த துளசி தீர்த்தத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். துளசியில பார்த்தோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது உங்க மைண்டை ஷார்பன் பண்ணும், மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும், மைண்டை கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆக்கும், மனக்குழப்பங்கள்லாம் விலகும். எனவே துளசி தீர்த்தம் அல்லது துளசி இலையை நல்லா வாயில போட்டு மென்னு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது தினமும் ஒரு 1/2 மணி நேரம் காலையில எழுந்ததும் தியான பயிற்சிகளை மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணணும், நல்லா மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முறையான முறையில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியாக தினமும் ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. முடிந்தவர்கள் உடற்பயிற்சி பண்ணலாம். எனவே உடலுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கும், பாசிட்டிவ் மைண்ட் செட் கிடைக்கும், எல்லாத்தையும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை எல்லாம் அற்புதமாக சேஞ்ச் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த குரு பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கிறத தாண்டி அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்களால அடைய முடியும். வாழ்த்துக்கள்.